கொஞ்சம் சில செய்திகளை நான் விடுவிட்டு போய்விட்டது. பேராசிரியர் மாதையன் போன்றவர்கள்லாம் கடைசியில காணோம். அதனால மறுபடியும் நான் அந்த சில விடுபட்ட செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று, அதாவது அந்த திருக்குறள் மறுபடியும் சொல்றேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதுல அது ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம் என்று நான் சொன்னேன். அந்த எச்சத்தால் என்பதை நான் வினை முதலாக இருக்குமோ என்று நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் அது வினை முதல் அல்ல, அது கருவி. உலகோரால் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது உலகோர் அவருடைய எச்சத்தால் அவர்கள் தக்கார் தகவலர் என்பதை காண்பர் என்று அது கருவி பொருளாகத்தான் நாம் எடுக்க வேண்டும் என்று ஒரு விளக்கம். இரண்டாவது, காணப்படும் என்பதற்கு உள்ள சொல்லை பற்றி நாம் பேசணும். காணப்படும் என்ற சொல் செயற்பாட்டு வினை வடிவமாக இருந்தாலும் காணப்படும் என்பது தனி அகராதிகளில் தனிப்பதிவாகவே இடம்பெற வேண்டிய ஒரு சொல் என்று நாம் அதை பற்றி பேசுகிறோம். குறிப்பாக பரிமையாளர்களே அது வருகிற இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு ஒரு இடத்துல இது உண்டாதல் என்ற பொருளே வருகிறது. காணப்படும் என்பது அதாவது 349 திருக்குறள். அது என்ன திருக்குறள்ங்கிறது நான் கீழே கொடுத்துருக்கேன். திருக்குறள் 349ங்கிறது கிழப்பா இருக்கிற வெளியே பார்க்கிறேன். 349ல அது சொல்லியிருப்பார். அதாவது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும், நிலையாமை உண்டாகும் என்று அந்த இடத்துல அது காணப்படும் என்ற ஒரு பொருளிலே கொடுத்திருப்பார். அதாவது தோன்றும், தென்படும் என்ற பொருளிலே அவர் கொடுத்திருப்பார். எனவே ஆனால் அந்த பொருள், அந்த பதிவோ அந்த பொருளோ தமிழ் பேரகராதியிலே இல்லை. எனக்கு நான் பார்த்த அளவில் இல்லை. மறுபடியும் இருக்கிறதா என்று பேராசிரியர் மாதையன் அவர்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும். நான் 2-3 முறை பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு முதலாக ஃபெப்ரீஷியஸ், வின்ஸ்லோ தனியாகவே கொடுத்திருக்கிறார். ஃபெப்ரீஷியஸ் அதுக்கு பிறகு ஃபெப்ரீஷியஸ் முதல்ல வந்தாலும் அதுக்கு பிறகு திருத்திருக்காரு. திருத்துற போது வென்ஸ்லோல இருந்து எடுத்து பார்த்து அவங்க சேர்த்தாங்க, அதுல சேர்த்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கதிரவேற்பிள்ளை கூட அதை சேர்த்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கிரியாகிராதியில முதல் பதிப்புல இல்லை, 2008 பதிப்புல தான் அதை காணப்படும் என்பதை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். காணப்படும் என்பதற்கு அவர்கள் சேர்த்து, அதாவது ஒன்று ஒரு இடத்தில் அல்லது ஒரு சூழலில் கண்ணுக்கு புலப்படும் வகையில் அல்லது உணரப்படும் வகையில் இருத்தல், டு பி ஃபவுண்ட் அப்படின்னு போட்டு, கொலை செய்யப்பட்ட ஒரு உடலில் கத்தி குத்து காணப்பட்டது, இந்த கற்றை உலகம் முழுவதிலும் காணப்படுகிறது, இந்த வகை மீன் பெரும்பாலும் கடலில் மேற்பரப்பில் காணப்படும், இந்த விலங்குகள் இந்த காடுகளிலே தென்படும், காணப்படும் என்றெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். எனவே அதை ஒரு சேர்த்திருக்கிறார்கள். எனவே அதையும் நாம அகராதியிலே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தி. அடுத்தது மூன்றாவதாக உள்ள செய்தி, இதுல விடுபட்ட செய்தியில இன்னொரு செய்தி, சுகாத்தியரை பத்தி நான் குறிப்பிட்டேன். சுகாத்தியர் அது திருத்திருக்காரு என்று சொல்லுகிற போது, நம்முடைய தியாகராஜ செட்டியாரை சந்திக்க வந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் திருக்குறளை ஒரு புதிய உரை எழுதி அதை மாற்றங்கள் செய்து கொண்டு வந்ததை அவருடன் காட்ட வந்த போது, இந்த திருக்குறளை சொல்லி தக்கார் தகவலர் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும் என்பது பொருத்தமாக இல்லை, மக்களால் காணப்படும் என்று இருக்க வேண்டும், நான் அவ்வாறு திருத்திருக்கிறேன் என்று சொன்னதாகவும், அப்பொழுது தியாகராஜ செட்டியார் கோவப்பட்டதாகவும் நாம போன வகுப்புல அதை பார்த்தோம். சாமிநாதையர் எழுதியிருக்கார் தியாகராஜ செட்டியார் சரித்திரத்துல. நான் அந்த பாதிரியார் சுகாத்தியராக இருப்பாரோ என்று நான் ஒருவேளை சந்தேகப்பட்டேன். ஆனால் அந்த சந்தேகம் சவறு என்று எனக்கு தெரிய வந்தது. நண்பர் மணி அவர்கள் சுகாத்தியருடைய பதிப்பை வலைத்தளத்திலிருந்து எடுத்து அனுப்பியிருக்கிறார். அதுல சுகாத்தியர் கொடுத்திருக்கிற திருத்தம் வேறு மாதிரி இருக்கிறது. சுகாத்தியர் பதிப்பை நீங்க வலைத்தளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். சுகாத்தியர் திருக்குறளை எல்லாம் நம்முடைய பேராசிரியர் அரவாணன் போன்றவர்கள்லாம் திருத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அரவாணன் அல்லது நம்முடைய அந்த கோபிக்காரர் பேர் என்ன, கோபி ஆனந்தன் போன்றவர்கள்லாம் திருக்குறளை அதிகாரத்தையும் திருக்குறளையும் மாற்றி அமைத்திருப்பார்கள். அதுபோல அந்த காலத்திலேயே பலரும் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அதுல நம்முடைய இவர் சுகாத்தியர் அவர்கள் எப்படி அமைத்தார், ரொம்ப நிறைய மாற்றம் பண்ணியிருக்கிறாரு.
அதிகாரத்தை மாற்றிருக்காரு, அதிகார பேரை மாற்றிருக்காரு, திருக்குறள் வரிசை மாற்றிருக்காரு, திருக்குறள் சொல்லை மாற்றிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, தக்கார் தகவல் என்பது அவரவர் பக்கத்தால் காணப்படும், பக்கம்னு ஒரு திருத்திருக்கிறாரு. அதுக்கு அவர் பொருள் எழுதுகிறவர் சால்வால் தகுதியுடையார் தகுதி இல்லாதவர் என்பதை அப்படிங்கிறதுக்கு அகர எகரம் போடுறது அவருடைய முறை என்பதை அவரவருடைய நடுநிலையின் நிற்கும் பாகுபாட்டால் பக்கத்தால் யாவரும் காணும்படியான செயல் உண்டாகும், யாவரும் காணும்படியான செயல் உண்டாகும் என்று அவர் செய்திருக்கார். எனவே நான் அன்று சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், இது சுகாத்தியர் திருத்தவில்லை, அந்த மக்கள் என்ற கருத்தை சொன்னவர் தியாகராஜ் செட்டியாரை சந்தித்த ஒரு பாதிரியார். ஆனால் சுகாத்தியரும் பக்கத்தால் என்று திருத்திருக்கிறார். இந்த செய்திகளை நான் விடுபட்ட செய்திகளாக அதை சொல்லிக்கொண்டு இப்ப இந்த வாரத்துல நம்ம 2 திருக்குறளை பார்க்க போகிறோம். அதை நம்ம வரலாம். கேடும் பெருக்கம் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நடுநிலை அதிகாரம் பல அதிகாரங்கள்ல பல திருக்குறள்கள்லாம் சாதாரண கருத்துக்கள் தான். ஆனால் அந்த கருத்துக்களை எப்படி ஒரு அளவியல் முறையில தர்க்க முறையிலும் மிகவும் எடுப்பாகவும் சொல்ல முயற்சி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த திருக்குறள்ல கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த திருக்குறள் பார்த்தா ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். மனக்குற உரைப்படி கேடு வருதலும் ஆக்கம் வருதலும் உலகத்தில் இல்லை அல்ல, இல்லாதவை அல்ல. அதனால அவ்விரண்டினுள்ளும் யாதானும் ஒன்று வந்த காலத்தும் தன் நெஞ்சு கோடாமல் ஒழுகல் சான்றோர்க்கு அழகாம். நெஞ்சத்து தன் நெஞ்சு கோடாமல் அவர் எடுத்திருக்கிறார். தன் நெஞ்சு கோடாமல், நெஞ்சுதான் கோடுது, நெஞ்சில் கோடாமல் ஒழுகல் சான்றோர்க்கு அழகாம். எனவே நெஞ்ச வினைமுதலாகவும் அதாவது கோடுதல் என்பது நெஞ்சினுடைய செயலாகவும் ஒழுகல் சான்றோருடைய செயலாகவும் அவர் தன்வினை பிறவினை கொண்டு முடிவது போல அமைத்திருக்கிறார். சரி, எனவே சான்றோருக்கு நெஞ்சில் கோடாமை, சான்றோருக்கு நெஞ்சத்து கோடாமை ஒழுகல் அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெஞ்சத்து கோடாமைன்னு தான் இருக்கு, கோடாமல் ஒழுகுதல். பரிமையாளர் எப்படி சொல்றாருன்னா, தீவினையால் கேடும், கேடு எப்படி வருதுன்னா தீவினையால் வருதுன்னு ஒரு வினையை சொல்றாரு. இந்த வினை கோட்பாட்டை இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக நடந்திருக்கு. கேடும் தன்மையும் வருவது வினைப்பெயலால் என்ற ஒரு கோட்பாட்டை பரிமையாளர்களையே நுழைக்க வேண்டும் என்று நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது நம்முடைய இலக்கியத்தில் திருவள்ளுவருக்கே அது உடன்பாடு உண்டு. எனவே வினை கோட்பாடு நம்முடைய சமய தத்துவங்கள்ல ரோகாயத்தை தவிர எல்லா சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வினையின் விளைவை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்தை எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதை ஒட்டித்தான் பரிமையாளர்களும் தீவினையால் கேடும் நல்வினையால் பெருக்கமும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு இன்றைக்கு பகுத்தறிவு நோக்கில அது வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அதனால அதை நம்ம தீவினையில கேடு வருது, இயற்கையா வருதோ எப்படி வருதோ, கேடோ அல்லது பெருக்கமோ ஆக்கமோ இயற்கையாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால வரலாம் அப்படின்னு நம்ம பொருள் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை. அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது. தீவினையால் கேடும் நல்வினையால் பெருக்கமும் யாவருக்கும் முன்னே அமைந்து கிடந்தன எழுதியிருக்கார். அவர் உலகத்தில் இல்லை அல்ல, கேடும் பெருக்கும் இல்ல அல்ல, இல் அல்ல. இல் என்பது வினையாளனின் பெயராக இல்லாதவை அல்ல, இல்லாதவை அல்லனா உண்மையாக இருக்கின்றன. அதாவது நம்ம சாதாரண பேசுறப்ப கூட லாப நஷ்டம்ங்கிறது இல்லாதது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். லாப நஷ்டம் எப்பொழுது உள்ளதுதானே என்று பேசலாம். அதாவது ஒரு வாக்கியத்திலிருந்து இன்னொரு வாக்கியத்தை நாம் பெறுவதற்கு பேர் நேர் அனுமானம் சொல்லுவாங்க. டைரக்ட் இன்ஃபர்மேஷன் இன்றைய மேற்கத்திய அளவியல் சொல்லுகிறது. நம்முடைய அளவில் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனம் என்று சொன்னால் எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே, தொல்காப்பியத்தில் இருக்கு. எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே என்பதற்கு அறம் செய்தான் துறக்கம் போவான், மரம் செய்வான் அதுக்கு அர்த்தம் அறம் செய்யாதான் நிறையம் புகுவான் அல்லது
மரம் செய்தான் நிறையம் புகுவான் என்று ஒரு ஒரு இன்ஃபர் பண்றது. அதாவது ஒரு வாக்கியத்துல இருந்து இன்னொரு வாக்கியத்தை இன்ஃபர் பண்றதுதான் டைரக்ட் இன்ஃபரன்ஸ். இன்னொன்று முக்கூற்று முடிவு. முக்கூற்று முடிவுன்னு சொன்னா, இந்த மலையிலே புகை இருக்கிறது, தீ இருக்கிறது. ஏனென்றால் அங்கே புகை இருக்கு, அங்கே தீ இருக்கிறது. ஏனென்றால் அங்கே புகை தெரிகிறது. புகை உண்மையினாலே நாம் தீ இருக்கிறது என்று முடிவு செய்யறது. இது முக்கூற்று முடிவுன்னு சொன்னா, சில்லாஜிஸ். இது ஒரே வாக்கியத்திலிருந்து எடுக்கிறதா இனம்ங்கிறது. அதை எடுத்த மொழி அப்படிங்கிறார். எடுத்த மொழி என்பது தொல்காப்பியத்துல ஒரு கலை சொல்லாக ஆண்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. எடுத்த மொழி என்பது வெறும் பெயரச்சமும் மொழியும், எடுத்த என்ற பெயரச்சமும் மொழி என்ற சொல்லும் சேர்ந்த ஒரு பெயரச்ச தொடர் மட்டும் இல்லை, அது ஒரு தொகைச்சொல் பொருளிலே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எடுத்த மொழி என்பதை அவர் சம்ஸ்கிருதத்துல மேற்கோள்னு சொல்லுவாங்க, அல்லது பிரதிஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பிரதிஜை என்ற பொருள்படக்கூடிய சொல் போல எனக்கு படுகிறது. அந்த பிரதிஜை அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மெயின் ப்ரொபோசிஷன். ஒரு ப்ரொபோஷன்ல இருந்து இன்னொரு ப்ரொபோஷன் எடுக்கிறது டைரக்ட் இன்ஃபரன்ஸ். அதான் நம்ம பார்க்கக்கூடிய இனம். 3 ப்ரொபோஷனை நம்ம சேர்க்கிற போது அதிலிருந்து கிடைக்கக்கூடியது அது சில்லாஜிஸ்டிக் இன்ஃபரன்ஸ். அது முக்கூற்று முடிவு. அப்போ தொல்காப்பியர் சொல்லக்கூடிய எடுத்த மொழி என்பது அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து பெறுகின்ற ஒரு யூகத்தை அவர் கருதுகிறார் என்று தோன்றுகிறது. நீங்க கேட்கலாம், சரி எடுத்த மொழி அப்படிங்கிறதுக்கு வேற ஆட்சி இருக்கிறதா என்று நீங்க கேட்கலாம். கேட்கிற போது ஒரு ஆட்சி இருக்கிறது. அது திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல சமணர்களை பற்றி அவர் பேசுகிற போது, மதுரைக்கு சென்ற போது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்கம் உருவீர் அப்படின்னு அந்த தேவாரம் போகும். அதாவது சமணர்களை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார். ஏதுக்களாலும் ஹேது, எடுத்த மொழியாலும் பிரதிஜை, உங்களுடைய பிரதிஜை ஏது போன்ற இந்த தர்க்க அளவுகளை கொண்டு எங்களுடைய கடவுளை நீங்கள் ஆராய்ந்து சொல்ல வேண்டாம், அவன் அதுக்கு அப்பாற்பட்டவன், அதற்கு மேலே சுடர் விட்டுள்ளன் என்று சொல்கிறார். எனவே அந்த எடுத்த மொழி என்பது அந்த இடத்துல பிரதிஜை என்ற அர்த்தத்திலே அவர் அங்கு ஆண்டிருக்கார். எனவே எடுத்த மொழி என்ற சொல்லாட்சி தொல்காப்பியத்துல ஒரு தொடராக இருந்தாலும் தொகைச்சொல் நீர்மைக்காக பிரதிஜை என்ற ஒரு பொருளிலே வந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. தொல்காப்பியர் கிளவியாக்கத்துல பல செய்திகளை அவர் சொல்கிற போது எல்லாருக்கும் தெரியும். அந்த உரைக்கோவையை பற்றி பேசுகிறார், தர்க்க சூழ்நிலையில இருக்கக்கூடியதை பற்றி பேசுகிறார், பிராக்மேட்டிக்ஸ் என்று சொல்லப்பட்ட பொருட்பயன்பாட்டு சூழ்நிலையில எப்படி ஒரு சொல்லுக்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இந்த இடத்துல அவர் சொல்கிற ஒரு தொடர். எடுத்த மொழி என்பது ஒரு சொல் மட்டும் இல்லை, சொல்லாகவும் இருக்கலாம், அது தொடராகவும் இருக்கலாம். இது அர்த்தாபத்தி என்று உரையாசிரியர்கள் விளக்கியிருப்பார். அர்த்தாபத்தி என்பதில் 2 விதமான அர்த்தாபத்தி உண்டு. அதாவது பகல் உண்ணான் படுத்திருப்பான் என்று சொல்கிற போது ஒரு எதிர்மறை தொடர்பை வைத்துக் கொண்டு யூகிக்கிறது அர்த்தாபத்திங்கிறது ஒரு குழுவினருடைய விளக்கம். இன்னொரு குழுவினர் இல்ல இது மாதிரி வரக்கூடியதும் வரும்னு சொல்வார்கள். ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரிசேடம் ஒழிவு அளவை என்பதிலே சேர்ப்பார். ஒழிவு அளவை என்று சொன்னால் போரில் ராமன் வென்றான் என்று சொன்னால் ராவணன் தோற்றான், அல்லது ராவணன் தோற்றான் என்று சொன்னால் ராமன் வென்றான் என்று இன்ஃபரன்ஸ் பண்றது. அதாவது இந்த டைரக்ட் இன்ஃபரன்ஸை அவங்க பாரிசேடம் என்பதாக வகைப்படுத்துவாங்க ஒரு சாரார். இப்படியெல்லாம் குழுக்கள் இருக்கின்றன, கருத்துக்குழு. எனவே இது அர்த்தாபத்தி என்பதுதான் சேனாவருடைய கருத்து. இளம்பூரனும் ஏகதேசம் தான் சொல்றாரு, நச்சனாக்கியர் தான் சொல்றாரு, தெய்வச்சிலையர் சொல்றாரு. ஆனால் அது எதெல்லாம் அர்த்தாபத்தியில வரும் என்பதில் கருத்து வேறுபாடுகள். ஏனென்றால் சில பேர் நம்முடைய இளம்பூரன் என்ன சொல்வாருன்னா, இந்த புகை உண்மையால் எரி உண்மை பெற்றாம் என்பதும் இதுல அடங்கும் சொல்லுவார். அதுக்கு சேனாவர் ஒரு அருமையான மறுப்பு சொல்லியிருப்பாரு. அது சொல்லாற்றலால பெறப்படுவதில்லை, பொருளாற்றலால பெறப்படுவது. பொருளாற்றல் சொல்லி பிராக்மேட்டிக்ஸை வச்சு அந்த கொண்டு இருக்கக்கூடிய தொடர்புல பொருட்பயன்பாட்டு சூழலில தான் அதுக்கு பொருள் வருதோ ஒழியோ, இது வாக்கிய சூழல் இருந்து பொருள் வரல, அந்த பொருட்சூழலால தான் பொருள். அதனால அது பொருளாற்றல், இது சொல்லாற்றல்.
தொல்காப்பியர் சொல்லாற்றலை பற்றி தான் நீங்க பேசுகிறார் என்று அதுல விளக்கம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இலக்கணத்தில் உள்ள செய்திகள். எனவே இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த இல் அல்ல என்பதற்கு பரிமையழகர் இல் அல்ல என்ற சொல்லுக்கு சொல் பொருள் சொல்லாம இல் அல்ல என்ற தொடரை எடுத்துக்கொண்டு அந்த தொடருக்கு இனத்தாலே பெறக்கூடிய இன்னொரு தொடரை பொருளாக சொல்லியிருக்கார். அதான் நல்வினையால் பெருக்கமும் யாவருக்கு முன்னே அமைந்து கிடந்தன. அப்ப நம்ம சொல்ல லாபம் நஷ்டம் இல்லாம இல்லை, தொழில்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாப நஷ்டம் உண்டுதானே தொழில என்று சொல்லலாம். எனவே அதை பேராஃப்ரேஸ் பண்றப்ப அந்த உண்டு வந்துடுது. அப்படித்தான் பேராஃப்ரேஸ் பண்றது. அது என்ன சொல்ல வரும்னா, பரிமையழகர் பொருள் எழுதுகிற போது சொற்பொருள் மட்டும் இல்ல, தொடர்பொருளை நோக்கி தொடர்பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அளவியல் பொருளிலையும் உரை எழுதுவார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே கேடும், அதனால இதை நம்ம தடுமாறக்கூடாது. இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லியிருக்காரு என்று சொல்லி ஏன் சொன்னார் என்றால், இது வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய இன்னொரு வாக்கியம். நல்வினையால் பெருக்கவும் யாவருக்கும் முன்னே அமைந்து கிடந்தன, நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கணி, அவ்வாற்றை அறிந்து அவை காரணமாக மனதின்கண் கோடாமையே அறிவான் அமைந்தார்க்கு அழகாவது. எனவே இது முன்னாடியே இருக்கிறதானே, லாப நஷ்டம் முன்னாடியே உள்ளதானே, அதுக்காக நாம தப்பு செய்யலாமா என்று கேட்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்புல அவர் சொல்லுகிறார். எனவே இந்த பொருள் சொல்லியிருக்கிற முறையை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவை காரணமாக கூடுதலாவது அவை இப்பொழுது வருவனவாக கருதி கேடுவாராமையை குறித்தும் பெருக்கும் வருதலை குறித்தும் ஒருதலைக்கு நிற்கிறது. அதாவது ஒரு நீதிமானாக இருக்க வேண்டிய பெரியவர், அது நீதிபதியாக இருக்கலாம் அல்லது பொது மனிதனாக இருக்கலாம், ஒரு கிராமத்து ஒரு நாணயஸ்தராக இருக்கலாம், அவர் இதில் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது என்று நினைத்துக் கொண்டு அல்லது கேடு வருகிறது என்று நினைத்துக் கொண்டு கேட்டை தவிர்ப்பதற்காகவோ நன்மை வருகிறது என்பதற்காகவோ ஒரு தலைக்கண் நிற்றல் என்று அதுக்குள்ள சொல்றார். சரி, அவற்றின் காரணம் பழவினையே கோடுதல் அன்று என உண்மை உணர்ந்து நடுவு நிற்றல் சால்வினை அழகு செய்தலன் சான்றோர்கண் என்றார். இந்த இடத்துல நம்ம இக்கால பகுத்தறிவு உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார். பழவினைன்னு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது இயற்கையாகவே வருகிறது என்று சொல்கிறார். ஆனால் இந்த பழவினை கோட்பாடு முன்பே உள்ள ஒரு பழைய கோட்பாடு தான் என்பதை நாம நினைத்துக் கொள்வோம். எனவே இந்த கருத்தை வரதனாசார் போன்றவர்களும் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை இல்லை, பெருக்கம்ங்கிறது ஆக்கம்னு சொல்லிட்டாரு. ஆகையால் ஆயினும் நெஞ்சில் நடுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். இளங்குமரனார் அப்படித்தான் சொல்றாரு. வறுமையும் வளமையும் உலகில் காணாத புதுமைகள் அல்ல, ஆயினும் அவற்றை கருதி மனத்தின் கண் நடுநிலைமை தவறாது இருத்தலே சான்றோருக்கு அழகு. இதுல கேடும் பெருக்கமும் அப்படிங்கிற ஒரு சொல் இணையை நீங்க கவனிக்க வேண்டும். வழக்கமா நம்ம லாப நஷ்டம், ஆக்கமும் கேடும் திருவள்ளுவர் பின்னாடி சொல்றாரு. ஆக்கமும் கேடும் சொல்வாரு, லாப நஷ்டம்னு சொல்றோம். அதாவது நன்மையை முதலிலும் தீமையை இரண்டாவது சொல்லக்கூடிய ஒரு 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 தொகைச்சொல், ஒரு 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 கூட்டுச்சொல். இன்னொன்று இப்படி கேடும் பெருக்கமும் என்ற ஒரு சொல். அப்போ இந்த கொலோகேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு யாப்பு காரணமாக இருக்கலாம், சொல்லுகிற முறையில இருக்கக்கூடிய ஒரு வற்புறுத்துறது, கேடு வரும்னு சொல்லி நீ தப்பு பண்ணாத, நன்மை வருதுன்னு சொல்லி தப்பு பண்ணாதேங்கிற சொல்றதை விட கேட்டை வற்புறுத்துறதுக்காக அந்த மாற்றினாரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் அந்த லிஸ்ட் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன் பின்னாடி. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா திருவள்ளுவரே இது எப்படி ஆண்டிருக்காருங்கிறத பார்க்கலாம். அது எடுத்துக்காட்டு நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். கேடும் பெருக்கமும் எங்க மாறி போச்சு. சரி, அது நிறைய இருக்கு திருக்குறள்ல. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால், ஆக்கமும் கேடும் ஆக்கமும் கெடுங்கிறது இருக்கு. அது எந்தெந்த இடத்துல வந்திருக்குதுன்னு நான் ஒரு தொகுத்து பார்த்தேன். திருவள்ளுவர் 2 விதமாகவும் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கே இருக்கு, நான் இங்கேதான் இருக்கேன். சரி பார்ப்போம். அதாவது கேடும் பெருக்கவும் இல்லைல்ல, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும், அத்தம்போல் கேடும் உளது ஆகும் சாக்காடும், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் அறத்தினும் ஆக்கமும் இல்லை,
அதனை மரத்தில் ஊங்கில்லை கேடு என்று சொல்லி இந்த சொற்கள் இடம் மாறி வருவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இது அர்த்தாபத்தியிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கேடும் பெருக்கமும் என்ற சொல்லாட்சியில வழக்கமாக கஷ்டம் நஷ்டம்னு சொல்லுவோம். கஷ்டம் நஷ்டம்ங்கிறது ரெண்டுமே துன்பம். லாப நஷ்டம்னு சொல்லுவோம். எனவே லாப நஷ்டமும் எல்லாருக்கும் உள்ளது தானே, இல்லாதவே இல்லை, அதுக்காக தப்பு செய்யாமல் இருப்பது அழகு என்று நாம் சொல்ல வேண்டியதை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேடும் பெருக்கமும் இல்லாதவே அல்ல. அதனால அது எதிர்மறையில சொல்லாம ரெண்டாவது வாக்கியத்தை அதுக்காக தப்பு செய்யக்கூடாது. நெஞ்சத்து கூடுதல் சான்றோருக்கு அழகன்றுன்னு சொல்ல வேண்டியத நெஞ்சத்து கூடாமை சான்றோருக்கு அணின்னு உடன்பாடா சொல்லியிருக்காரு. எனவே இந்த ரெண்டாவது வாக்கியத்தினுடைய நேர் அனுமானமாக வரக்கூடிய எதிர்மறை வாக்கியத்தை இவர் உடன்பாடாக மாற்றியிருக்கார். நெஞ்சத்து கூடாமை சான்றோருக்கு அணி, நெஞ்சத்து கூடு சான்றோருக்கு அணி அல்ல என்று சொல்ல வேண்டியதை அப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சொல் அமைப்பு முறைகள் அதாவது கருத்தை ஆக்கும்போது யாப்பு பார்க்கணும், அதனுடைய அளவியல் முறையில வரக்கூடிய அழுத்தத்தை பார்க்க வேண்டும், ஒரு பொருள் சிறப்பை பார்க்க வேண்டும், ஒலி சிறப்பை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்துத்தான், அதாவது ஒரு சாதாரண கருத்தையே ஒரு கவிஞனாக இருந்து ஒரு ஒரு அறநூல் ஆசிரியனாக இருந்து அதை யாக்கும் பொழுது எப்படியெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு என்ன சொல்றது கிளர்ச்சியாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே கேடும் பெருக்கும் இல்லல்ல என்பது கேடும் பெருக்கும் உள்ளவையே, நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி, அதனால் அதன் காரணமாக நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி, அதனால் சான்றோர் நெஞ்சத்து கோடல் அழகன்று என்று சொல்லலாம். இது வாக்கிய அமைப்பை நான் பேசும்போது சொல்கிறேன். இக்குறளை நேர் அனுமானம் என்று நாம் உரைக்கலாம். கேடும் பெருக்கும் உள்ளவையே, அதனால் சான்றோர் நெஞ்சத்து கோடல் அழகன்று என்ற கருத்தை இப்படி மாற்றி எதிர்மறை கருத்தை எதிர்மறையாக்கியும் உடன்பாடாகையும் உரைக்கும் போது ஒரு அழகியல் உணர்வு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு பார்வையாக எனக்கு பட்டது. எனவே இரண்டாவது, இந்த பொருள் உரைக்கும் போது ஒரு சொற்று பொருள் மட்டும் சொல்லாமல் தொடர்பொருளையும் நோக்கி அதனுடைய அளவியல் பொருளையும் நோக்கி அவர் உரை செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு நான் எடுத்துக்காட்டு முதலே சொல்லிட்டேன். வாழ்க்கையில ஏற்றவும் தாழ்வும் உள்ளதுதானே, இதை விட இல்லாதவை இல்லை என்பதும் சொல்லலாம், உள்ளவைதானே. அதனால அது மாதிரி ஒரு அமைப்பை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த மாற்றம் ஆக்கமும் கேடும் என்பதற்கு கேடும் ஆக்கமும் என்ற ஒரு அமைப்பை செய்திருக்கிறார். இவருடைய சொல்லடவை பார்க்கும்போது கேடு தீவினையால் வரும் கேடுனாரு, பெருக்கம்ங்கிறது நல்லுணையால் வரும் பெருக்கம்னாரு, இல் அப்படிங்கிறது இல்லாதவை வினையாலான பேர். இது ஒரு இடத்துல தான் இப்ப இந்த மாதிரி அமைப்புல வருது. இல் அப்படிங்கிறது இல்லாதவை இல்லைன்னு சொன்னா குறிப்பனமட்டாக வரும், ஆனா பெயரச்சமாக வரும். ஆனா இந்த இடத்துல நேரனை பேராக வந்திருக்கிறது. அல்ல ஆகா உல ஆகா, இல்லாதவை உல ஆகா என்பதே அவர் சொல்றாரு. இன்னும் யாவருக்கும் முன்னே அமைந்து கிடந்தன, அறுத்தாபத்தி அல்லது எடுத்த மொழியனும். சரி, நெஞ்சத்து அவ்வாற்றை அறிந்து அவை காரணமாக மனத்தின் கண் கோடாமையே, கோடாமைன்னா கூடுதல் வளைதல், நெஞ்சத்துல நீதியை வளைக்கிறது வளைதல், அறிவான் அமைந்த சான்றோருக்கு அமைந்தார்க்கு, சான்றோர்னா அறிவான் அமைந்தார்க்கு அழகாவது அழகாவதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அழகு அப்படிங்கிறது அணிங்கிறது அழகு, எனவே முன்பே கிடந்தன என்று அவர் சொல்லியிருக்கார். சரி, இதை பத்தி இந்த இனம் பற்றியெல்லாம் நம்ம முன்பே போன திருக்குறள்ல கூட இந்த நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதையும் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால நான் மறுபடியும் பேசவில்லை. அடுத்த திருக்குறளுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அடுத்ததுலயும் ஒரு இதே மாதிரி ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய சில செய்திகளே இருக்கின்றன, அதையும் நாம பார்க்கலாம். இது கெடுவல் யான் என்பது அறிய தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின், கெடுவல் யான் என்பது அறிக. அப்படித்தான் நம்ம பிரிக்கணும். அந்த ஈ குற்றியல் இகரம், யா வரும்போது ஈ குற்றியல் இகரமாக வரும். அதனால சீர்பிரிக்காமல் அச்சடிக்கக்கூடிய நூல்களில இப்படி இருக்கும். கெடுவலியான் என்பதறிய தன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யும். சில பேர் அதில் குறிச்சு போட்டிருப்பாங்க,
தனவாணி தேசிகர் ஐயா வந்து கெடுவல் யான் என்று குறிச்சு போட்டிருக்காரு. மற்றவர்களும் அதே மாதிரி குத்தியலகரம் இல்லாமல் அச்சிட்ட திருக்குறளை நீங்க பார்க்கலாம். என்றால் அதுதான் வந்து இயற்கையான சந்தி பிரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வடிவம். கெடுவல் யான் கெடுவல் என்பது அறிக என்பது. இந்த கெடுவல் யான் என்பது யாப்புக்கு வரக்கூடிய யாப்புல ஓசையோடு கூட்டி சொல்கிற போது கெடுவல் யான் என்பது இகரம் குத்தியலகரமாக வரும். அது யாப்புக்கும் இயற்கையான ஓசை ஒழுங்குக்கும் வரக்கூடிய ஒரு குட்டி எழுதுறோம். அது வந்து பொருள் மாற்றத்தை தராது. சரி, இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னு பார்ப்போம். தனது நெஞ்சு நடுநிலைமையை நீங்கி நடுவல்லாதவற்றை இதுல கவனிக்க வேண்டியது கெடுவல் யான் என்பது அறிய. தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யன். நெஞ்சம் செய்யன், நெஞ்சம் செய்தால் நெஞ்சம் எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு எப்படி அவர் பொருள் சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன அப்படி பொருள் சொல்லியிருக்கிறார். அந்த செய்யின் என்பதற்கு நினைப்பின் என்று பொருள் சொல்லியிருக்கிறார். அது எப்படி இயற்கையான ஒரு வழக்கு, அதை எப்படி விளங்கிக் கொள்வது இலக்கண ரீதியாக என்பதையும் நம்ம இப்போ வாதிப்போம். எனவே வணக்கோடர் என்ன சொல்றாருன்னா, தனது நெஞ்சு நடுநிலைமையை நீங்கி தன் நெஞ்சம் நடுவு ஒரி. நடுவொரின்னு நான் பிரிச்சு போட்டிருக்கேன். நடுவொரின்னு வரணும். இதுல உண்மையிலேயே அது நடுவொரின்னு வரணும். தப்பா போட்டு நடுவொரி. நடுவொரி அல்ல செய்யணும். நடுவு ஒரி. சில பேர் அது நடு ஒரி அந்த வகரத்தை உடன்படுமையாக கொண்டு நடு ஒரி நடுநிலைமை அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் பெருமையில் அழகர் நடுவு என்றுதான் அவர் பொருள் எழுதியிருக்கிறார். எனவே அவர் நடுவு ஒரின்னு தான் அவர் எடுத்திருக்கிறார் தெரிகிறது அந்த வடிவத்தை பார்க்கணும். தன் நெஞ்சு நடுவு நிலைமையை நீங்கி நடுவல்லாதவற்றை செய்யுமாயின் அவர் பொருள் எழுதியிருக்கார். நடுவொரி அல்லன நடு அல்லாதவற்றை குறிப்பு அல்லன அல்லாதவற்றை அர்த்தம். அல்லாதவற்றை செய்யுமாயின் அகுதி ஏதுவாக எனக்கு கேடு வரும் என்று தானே அறிக. கெடுவல் யான் கெடுவல் யான் கடவேன் யான் கெடுவேனாக நான் கெட்டு போக போறேன் என்பதை இது வந்து தன்மையில வரக்கூடிய வியங்கம். என்று தானே அறிக என்று சொல்லிட்டார். இங்க பரிமையாளர்கள் என்ன சொல்றாரு, தன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யன். ஒருவன் தன் நெஞ்சம் நடுவு நிற்றலை ஒழித்து, நடுவுன்னு எடுத்திருக்காரு, நடுவு ஒரின்னா அப்ப குறிக்கணும். ஒருவன் தன் நெஞ்சம் நடுவு நிற்றலை ஒழித்து நடு ஒரின்னு எடுத்துட்டு வகரத்தோட முழுமையாகவும் கொள்ளலாம். சரி, நடுவல்லவற்றை செய்ய நினைக்குமாயின் செய்யின் என்பது எப்படி நினைக்கும்னு பொருள் சொன்னார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. யான் கெடுவல் என்பது அறிக. அந்நினைவை யான் கடக்கடவேன் என்று உணரும் உட்பாதமாக அறிக என்பதை, யான் கெடுவல் என்பதை, அதாவது நடுவுரிய செய்யின் யான் கெடுவல் என்பதாக அறிக. அந்த நினைவை யான் கெடுவேன் என்பது ஆக அறிக. அதனால உட்பாதமாக எடுத்திருக்காரு. என்பது அப்படிங்கிறது வினையாளனின் பெயராக எடுக்கணும். என்பது பற்றி போன வகுப்பில் பேசணும். என்பது ஒரு இடைச்சொல்லாகவும் வருகிறது என்று சொல்லி அந்த விவாதத்துக்கு மறுபடியும் நான் போகல. சரி, இதுல என்ன பொருள் சொல்லியிருக்காரு, சுருக்கமா சொல்லியிருக்காரு. நினைத்தலும் செய்தலோடு ஒக்குமாகலின் செய்யின் என்றார். இதுதான் இப்ப நம்ம விளக்க போறோம். ஒழிப்பு. தன் நெஞ்சம் நடுநிலைமை நீங்கி நினைக்குமாயின் நான் கிடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். இது மூவானுடைய பொழிப்பு. நாமக்கல் கவிஞர் அதை எடுத்திருக்காரு. நினைக்கவும் தான் எடுத்திருக்காங்க எல்லாரும். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமான பேச்சு வழக்குதான். நடுநிலைமை தவறக்கூடாது என்பது ஒருவனுடைய மனச்சாட்சியை சொல்லும். ஒருவன் நடுநிலைமை தவறி பாரபட்சமாக ஒரு தூர்ப்பு செல்ல நினைக்கும் போது அவனுடைய மனச்சாட்சி நான் கிடப்போவேன் என்று எச்சரிக்கும். அதை அறிய வேண்டும் என்று ஒரு எளிமையாக பொருள் எழுதியிருக்கார். எனவே என்னுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யன் யான் கெடுவல் என்பது அறிக.
நடுவுரின்னு இருக்கும் அந்த இடத்துல, நடுவுன்னு போடணும். நடுவு உரி அல்ல செய்யன் ஒருவன் தன் நெஞ்சம் நடுநிலையிலிருந்து விலகி அல்லாதவற்றை செய்யன நினைத்தால், தன் நெஞ்சம் நினைத்தால் யான் கெடுவல் என்பது அறிக. சரி, இதுல இந்த சொல்லடைய பார்த்துட்டு நான் இந்த எப்படி செய்யின் என்பது நினைக்கும் அப்படிங்கிற பொருள்ல வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இது ஒரு உபச்சார வழக்கு, இது ஒரு வகையான ஆகுபெயர், அதாவது வினை நிலையில நடக்கக்கூடிய ஒரு ஆகுபெயர். அது எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். முதல்ல அதனுடைய சொல்லடைவுகளை பார்க்கிற போது ஒருவன் தன் நெஞ்சம், நெஞ்சம், நடு என்று சிலர் கொள்வர். பொறி அப்படிங்கிறது வினையச்சம், நெற்றலை ஒழித்து, அல்லாதவற்றை நடு அல்லாதவற்றை செய்ய நினைக்குமாயன் நினைவை யான் அறிக. ஏன்னா அறிக அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்யப்படு பொருள் வேண்டும். அந்த செய்யப்படு பொருள் தான் அந்த நினைவுங்கிறத அவர் கொண்டு வர்றார். அந்த அறிக என்ற செய்யப்படு பொருள் குன்றா வினை இருக்கிறதுனால்தான் யான் கெடுவல் நடுவுரி அல்ல செய்யன் நினைத்தால் அந்நினைவை யான் கெடுவேன் என்பதனோடு உப்பாதமாக அறிக என்று சொல்லும் போது ஒரு செய்யப்படுபொருள் இருக்கவர், அது இருக்கவர். அது என்ன செய்யப்படுபொருள்? அது நினைப்பு. அந்த நினைப்பை நீங்க கிடப்போகிற ஒரு குறியாக, அறிகுறியாக, உட்பாதம்னா அறிகுறியாக உணர்கான்னு சொல்லி மிக நுட்பமாக அந்த சொற்களை பார்த்து அந்த சொற்களினுடைய உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு வாக்கிய தளங்களையும் பொருள் தளங்களையும் பெருமையாளர்கள் வெளியே கொண்டிருக்கிறார். எனவே கெடுவல் என்பது கெடுவல் அப்படிங்கிறது பழைய கெடுவேன் என்ற பழைய அல் ஈற்று வியங்கும். கிடக்கடவேன் குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திரும் சொல்லி திருக்குறளே இன்னொரு திருக்குறள் இருக்கு, செய்வல் என்று சொல்லி. என்பது வினையால் அனைவர் உட்பாதம் என்கிற செய்தி. உட்பாதம்னா முன்னறிவிக்கும் குறி என்று அறிந்து கொள்க என்று அதை அறிந்து கொள்க என்று சொல்கிறார். செய்ய என்பதுக்கு நம்ம விளக்கத்துக்கு போகிறோம். வினையில வினை அமைப்புல பல நிலைகள் உண்டு. வினையில பல வினைகளுக்கு பொதுவாக ஒரு பொது வினை ஒன்றும் உண்டு. உதாரணமா உண்ணுதல் அப்படின்னு சொன்னா தின்றல், கடித்தல், நக்குதல், பருகுதல், விழுங்குதல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் உண்டல் அப்படிங்கிறது. அப்போ உண்டல் என்ற ஒரு வினை, பொது வினை, பல்வேறு சின்ன சின்ன சிறப்பு வினைகளை எல்லாம் உள்ளடக்கிய மேல்நிலை சொல்லாக வரும். தொல்காப்பியரே அது விதி சொல்லியிருக்கார். வேறு வினை புதுச்சொல் ஒரு வினைகளவா, இதெல்லாம் அதுக்கு விதியெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல வினைகளுடைய தொகுதியை ஒரு வினையால சொல்றது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி உதாரணமா அம்மா சமைக்கிறா அப்படின்னு சொன்னா, அவன் சமையல் செய்யறான்னா சமையல்ல பாத்தீங்கன்னா முதல்ல காய்கறி நறுக்குதல், அதை வேக வைத்தல், பிறகு சோறு சமைத்தல், பிறகு அதையெல்லாம் பாத்திரங்களை எடுத்து வைத்து, இப்படி நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன், நிறைய செயல்களுடைய மொத்தத்தை தான் சமையல் அப்படிங்கிற ஒரு சொல்லல இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, இது பழைய வடமொழி நூல்களில இதை பத்தி விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது சொன்னா சமைங்கிறப்ப என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த சொற்பொருள் ஆராய்ச்சி இருக்கக்கூடிய தியரிஸ் ஆஃப் மீனிங்ல வடமொழி நூல்களில் இதை பற்றிலாம் விவாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பரிமையாளர்களும் நம்முடைய சேனாவரை போனவர்கள் இதை உரைகள்ல சொல்லுவாங்க. எனவே சமையல்னு சொன்னா பல செயல்களுடைய தொகுப்பு. அதே மாதிரி நம்ம துணியை துவைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ துவைத்தல் ஒரு சிறப்பு வினைதான். துணியை தண்ணியில நனைக்க வைக்கிறோம், அது ஊற வைக்கிறோம், அப்புறம் துவைக்கிறோம், பிறகு பிழிகிறோம், காய வைக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து நம்ம துவைத்தல்ங்கிற ஒரு சிறப்பு வினையால சொல்றோம். துவைத்தல்ங்கிறது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஒரு சிறப்பு வினை. அவன் துணியை நினைக்கிறான் அப்படிம்பாங்க மலையாளத்துல. துணி நினைக்கிறான்னு சொன்னா துணி துவைக்கிறான்னு அர்த்தம். மலையாளத்துல அந்த நினைக்கிற சொல்லு துவைத்தலுக்கு வரும். சில இடத்துல நான் ஒரு துணியை ஒரு 2 கும்பிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க. சில பேர் துணியை நான் கழுவிட்டு வர்றேன், துணி கழுவிட்டு வர்றேன் சொல்லுவாங்க. கழுவுதல் என்று சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஒரு வினையை இன்னொரு வினையால சொல்றதுங்கிறது உபச்சார வழக்கு. உபச்சார வழக்குங்கிறது ஆகுபெயர்ல ஒரு வகை.
உதாரணமா இப்போ வந்து மனம் நினைக்கிறது, சொல் பேசுகிறது, உடல் செய்கிறது. அப்போ மொத்தத்துல நாம சொல்றப்போ மனம், மெய், மொழி என்ன செய்யும்? செய்யும் என்ற சொல்லால சொல்றோம். இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு கருத்தை நான் சொல்லணும். அதாவது எல்லா வினையிலும் ஒரு பொது வினை இருக்கும். அது செய்யும் என்ற வினை. அந்த செய்யும் என்ற வினை இருக்கிறனாலதான் நான் உண்டேன், நான் உறங்கினேன் என்று சொல்லும்போது நீ என்ன செய்தான்னு நான் கேட்கிறேன். என்ன செய்தா என்பது நீ உறங்கினான், உண்டேன் என்ற சொல்லுக்கு ஒரு பகரமாக வருகிறது. எனவே டூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டூ, வாட் யூ டூ. டூ அப்படிங்கிறது பல்வேறு வேற வெர்பங்களுடைய ஒரு அலோ நிலையில, அதனுடைய மாற்று பொருள் நிலையில அது மாற்று சொல்லாக அது வரும். எனவே செய் என்பது பொதுவினை என்று சேனாவரி சொல்லியிருக்காரு. சேனாவரி சொல்லியிருக்கிற கருத்தும் இதுவும் வந்து நம்முடைய அவருடைய பேர் ஒரு பெரிய வடமொழி பேர் மறந்து சட்டன மறந்து வச்சு அவருடைய நூல்ல இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மகாபாஷ்யமா என்னன்னு எனக்கு நினைவு சட்டு நினைவு வரல. இது மட்டும் நம்முடைய இலக்கணாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து வடமொழி உரைகளிலே பேசப்பட்டிருக்கிறது. எனவே செய் என்பது சேனாவரிகளே சொல்லியிருப்பார். நீ உண்டேன் என்பது பொழுது செய் என்பது இருப்பதனாலதான் நீ என் செய்தா என்று நாம் கேட்க முடிகிறது என்று அவர் சொல்வார். எனவே யார் உண்டேன், நீ அது செய்தாய் என்று சொல்லி எல்லா சிறப்பு வினையும் ஒரு பொது வினை உண்டு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா காவியம் செய்வோம், ஓவியம் செய்வோம், ஆயுதம் செய்வோம். அப்படின்னா காவியம் ஏற்றுவோம், ஓவியம் வரைவோம், ஆயுதம் உண்டாக்குவோம். இதுக்கெல்லாம் வந்து செய்வோங்கிற பொது சொல்லால அவர் சொல்லியிருப்பார். அது வந்து பல வேளைகள்ல நமக்கு வந்து ஓய்தல் செய்யும், தலை சாய்தல் செய்யும். வீணருக்கு உழைத்து உடலம் ஓயமாட்டோம் என்று பாரதி சொல்றான் இல்லையா? அந்த அதாவது இந்த வினைகளை எல்லாம் சேர்த்து எண்ணும் போது அந்த செய்யும் தொழிற்பேராக்கி நம்ம சொல்லுவோம். ஓய்தல் சாய்தல், ஓய்தலும் சாய்தலும் செய்யோ என்று நம்ம சொல்ல முடியும். எனவே நான் இப்ப இதெல்லாம் நம்ம குறிப்பு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த செய்யின் என்பது அவர் நினைத்தல் என்ற பொருளிலே ஆண்டிருக்கிறார். இந்த செய்யின் என்பதை மனம் என்ன செய்யும்? மனம் நினைக்கும். நாம கேட்கிறோம் இல்லையா, உன் மனம் என்ன செய்யும், எவ்வளவு பாடுபடும், நாம் கேட்கறது இல்லையா? இது சாதாரண வழக்கு தான். இதைத்தான் திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார். நெஞ்சம் இதை செய்தால், நெஞ்சம் இதை நினைத்தால் என்று அர்த்தம். எனவே இதையெல்லாம் சொற்பொருளுடைய பல்வேறு பரிமாணங்களை அறிந்தவர்கள் தான் இதுக்கு சரியாக உரை எழுத முடியும். அதனாலதான் பரிமையோட உரையை நாம் மெச்சுறதுக்கு காரணம் இவர் இதையெல்லாம் பார்த்திருக்கிறார். ஆனா இதை தண்டபாணி தேசியரையா நீண்ட வாதங்களுக்கு பிறகு விவாதிக்கிறார் இதுக்கு. ஆனால் அவர் இது என்ன என்று அதனுடைய இலக்கண பின்னணியை விளக்கல. இது சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். இது ஒரு வகையான உபச்சார வழக்கு, இது ஒரு வகையான ஆகுபயம். இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் மெட்டானமிக்கல் யூஸ். அப்போ இந்த தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யணும் அல்ல நினைக்குமாயின் என்ற பொருள் இதனுடைய நுட்பம். அது அந்த வினை இவ்வாறு வழங்கக்கூடிய ஒரு தன்மை சாதாரண மொழியிலே இருக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் ஆண்டிருக்கிறார். அதை கண்டுபிடித்து பரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறார். அப்புறம் யான் செய்வல், யான் கெடுவல், யான் கெட போறேன், கெட்டு போக போறேன் அப்படிங்கிற திருக்குறள்ல வந்து நிறைய வந்து தன்மை முன்னிலை அதிகம் இருக்காது. தன்மையும் படற்கையும் தான் அதிகமா இருக்கும். திருக்குறள் வந்து யான், என், யாம், எம், எம்மை என்று இருக்கும். நின் என்று ஒரு வடிவம் தான் இருக்கிறது. தான், தாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த கூற்று நிலைகள் இருக்கக்கூடிய இன்பத்துப்பால் தான் இந்த சொற்கள் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இந்த மூவிட பெயர்கள் ஆட்சி மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பல கருத்துக்களையும் அவர் படற்கையிலிருந்து படற்கையிலும் சொல்லுவார், உனக்குன்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பல வேளைகளில் அந்த மூவிட பெயரை ஆளாமலே குடிசெய்வல் என்னும் ஒருவருக்குங்கிற யான் குடிசெய்வல் என்பது நீங்க வந்து தோன்றா எழுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். அல்லது தரின் என்று சொல்லுகிற போது நீ அல்லது நான் என்ற நிலையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி திருக்குறள்ல மூவிட பெயர்கள் ஆட்சி இப்பாறு இருக்கிறது. எனவே இந்த இடத்துல யான் என்பது யான் குடிசெய்வல் என்று அங்கே யான் இல்லாமல் இருக்கிற மாதிரி இங்கே கெடுவல் யான் என்று யானை வெளிப்படையாக எழுவாக பயன்படுத்தி இங்க பயன்படுத்தியிருக்கிறார். இது அந்த ஒரு வகையான ஓசை நயத்துக்கு அந்த சொல்லாட்சி
பயன்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை பற்றி மேற்கோள், இந்த 2 திருக்குறளுக்கு அதிகமான மேற்கோள்கள் இல்லை. இதுல காரியத்தின கவராயர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. அது என்னன்ட்டு பாக்குறேன். காரியத்தின கவராயர் இந்த அல் வந்து தன்மை இதுல வரக்கூடியது. அல் ஈற்று தனி அல் ஏற்று தனித்தன்மை வந்தது. இது தன்மை. அல் என்பது கெடுவல் என்பது கெடுவேன் என்ற அல் என்ற தன்மை வினைமுற்று விகுதி. குடிசெய்வல் என்பதில் அது வருகிறது என்று சொல்லி, இன்னும் இளன் அப்படின்னு சொல்ற இடத்துல இளன் அன்னாக வரும், அன்னும் வரும் அல்லும் வரும். இது திருக்குறள்ல அன்னும் இருக்கிறது அல்லும் இருக்கிறது என்று அவர் காட்டியிருக்கிறார். இவ்வாறு இந்த 2 திருக்குறளையும் எப்படி ஒரு சாதாரண கருத்தை அவர் ஒரு கவிதையாக அல்லது ஒரு நல்ல ஒரு மெய்மொழியாக மாற்றும் போது என்னென்ன உத்திகளை கையாளுகிறார், அதை எப்படி இதை டீகோட் பண்றார் பரிமேலழகர் போன்றவற்றை நாம உணர்வதற்கு இந்த திருக்குறள்கள் வாய்ப்பாக இருக்கு சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது 2 இது. ஒண்ணு வந்து யாம் யான் அப்படின்றது வந்து பாரதியுடைய யாமறிந்த மொழிகளிலே, அதே மாதிரி யாமறிந்த புலவரிலே அப்படின்னு வரும்போது தன்னிலையே பன்மை இதுல வந்து பயன்படுத்துறாரு. அது ஒரு சிறப்பு. அது அதே மாதிரி இந்த நெஞ்சுன்றது வந்து நெஞ்சம் அப்படின்றது வந்து மனமா இல்ல மனசாட்சியா, அறிவுக்கும் அந்த நெஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிக்கலான கேள்விகள். ஆனா திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்ப இதுல வந்த குரல்ல வந்த மாதிரியாவும் இன்னொரு நல்ல குரல் வந்து தன்னெஞ்சு என்பது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதுலயும் நெஞ்சம்ன்றது வந்து மனச்சாட்சி நடுநிலைமையோட இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்குள்ள இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ல வேற மாதிரி நாலேஜ், ஜட்ஜ்மெண்ட், கான்செப்ட் அப்படின்னு வரும். தமிழ்ல வந்து இந்த நெஞ்சம்ன்றது வந்து சாதாரணமா அதை எப்படி வியாக்கியானம் பண்றது அல்லது டிஃபைன் பண்றது அப்படின்னு பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நெஞ்சு அப்படிங்கிறது நம்ம அறிவு அப்படிங்கிறது நெஞ்சை வந்து மனதோட தான் தொடர்படுத்தணும் சார். நெஞ்சும் மனமும் நம்ம பெரும்பாலும் உருவற்பண்படியா தான் பயன்படுத்துறோம். அறிவும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. நெஞ்சுகிற உணர்ச்சி சார்ந்த மனம் உணர்ச்சிகளுடைய இருப்பிடம் போல நம்ம நினைக்கிறோம். அறிவை அப்படி நினைக்கிறது இல்லை. மனச்சாட்சின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆமா, மனச்சான்று. அப்போ மனதின் குரல் வந்து உங்களை தட்டி எழுப்புகிறது. அப்போ மனதின் குரல் என்று சொல்கிற போது உங்களுக்கு மனச்சாட்சி தான், கான்சியன்ஸ். திருக்குறள்ல மனம் ரொம்ப மிக விரிவாக ஆராய்ச்சி பண்றாரு. பல்வேறு கருத்து நிலைகளை எல்லாம் மதங்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்கூல் ஆஃப் தாட் எல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது எல்லாத்துக்கும் மனம்தான் காரணமா இல்லை இனம்தான் காரணமா என்று 2 பெரிய விவாதங்கள், பெரிய அந்த 10 திருக்குறளையும் மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு. அது பரிமேலழகர் அருமையா எடுத்து காட்டியிருக்கிறார். இது மனமா இனமா என்று நான் நினைக்கிறேன். திருவள்ளுவருக்கு மனம் முக்கியம், அதே மாதிரி இனமும் முக்கியம். மன்னிக்கணும் சார் குறுக்கிடுறதுக்கு. மன்னிக்கணும் ஐயா. மேற்குலகில மைண்ட், ஹார்ட், அதுக்கப்புறம் ஸ்பிரிட், இது 3மே அந்த நெஞ்சத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. எப்படிங்கய்யா? மைண்ட், ஹார்ட், ஸ்பிரிட். ஹார்ட், ஸ்பிரிட், ஸ்பிரிட். ஓ ஸ்பிரிட், ஸ்பிரிட். ஓஹோ. இந்த 3ஐயுமே நெஞ்சத்தை குறிக்க பயன்படுத்துறாங்க. ஓ, எப்படி ஸ்பிரிட்ங்கிறது எப்படி? நீங்க சொல்றது பிரெஞ்சை வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எஸ்பிரிட். ஓஹோ. ஸ்பிரிட்ன்றது இந்த ஆவின்ற அர்த்தத்துல இல்ல. இல்ல சோல் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லைங்களா? சோல் அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா ஸ்பிரிட்ன்றது சாதாரணமா ஆர்டினரியா நம்ம நெஞ்சத்தை அடிப்படையா வச்சு சொல்றாங்க.
சோல்ன்றது ஆன்மா. உணர்ச்சிகள் தானே சோல்ன்றது ஐயா. கொஞ்சம் வித்தியாசம் சார். ம். அது நீங்க எப்படி மொழிபெயர்க்கிற போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பிரெஞ்சில் இருந்து இல்லையா? ஆமா 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 இருக்குது. ம். சொல்ற மாதிரி. ஆனா இங்க வந்து நிறைய இந்த பெண்களுடைய என்னுடைய ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு நல்லா இல்லை, உங்க ஓஹோ. ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பேஸ்ட் ஆன் த ஹார்ட்டையும் மைண்டையும் சில சமயம் சொல்லும், மைண்டையும் ஸ்பிரிட்டோட சொல்றாங்க. மனநிலையை நினைக்கிறீங்களா அதை ஐயா? அத மனநிலை. மனநிலைன்னு சொல்றேன். ஆமா சார் அது சாதாரணமா இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க சார், she is on high spirit today மகள், and I'm feeling அந்த low spirit, அப்படி அது அந்த உணர்ச்சியோட உணர்ச்சி இருக்கு. இதுல அப்படி சொல்லுவாங்க. he is a very high spirited இருக்காரு, ரொம்ப ஸ்பிரிட்டட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலயும் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அது ஸ்பிரிட்டுங்கிறப்ப உணர்ச்சிங்கிற பொருள்ல வருது அங்க இல்லையா? ஆமா 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 அது நிறைய, அந்த ஸ்பிரிட்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு சார். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி வே தே ஆர் யூசிங் இட். உங்க மூட் மாதிரி, அது in a good mood you are in a high spiritங்கிற மாதிரி. மூட் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன மனநிலை தானே? ஆமா மனநிலை மனநிலை தான். அவஸ்தை. கரெக்ட். இது தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. இந்திரா எப்படி தெரியல, இந்திரா இருக்காங்களா தெரியல, மாதிரி இருக்கு. ஐந்தவத்தின்னு வந்து நம்முடைய மதநூலார் பேசுறாங்க, அது வேற. தத்துவத்துல சொப்பனம் சொல்றாங்களே, ஜாகிரம், சொப்பனம், சுஷுப்தி சொல்லி கனவு, நனவு, நனவிலி, நனவு கடந்த நிலை என்று சொல்லி பரிமேலழகர் செய்ய நினைக்குமாயின் தான் கொடுத்திருக்காரு. நினைத்தல தனியா கொடுக்காம இருக்கு. செய்ய நினைத்தல் நினைத்தல்னு தான் கொடுத்திருக்காரு. இப்ப சமையல் செய் என்பது போல பின்னாடி கூட்டி நம்ம செய்வது போல நீங்க சொன்ன சரிதான். பொது வினையா பல இடங்கள்ல அதை பயன்படுத்துறோம். ஆனா ஒரு அகராதியில இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமாங்கிறது தான் பிரச்சனை. இதெல்லாம் கான்டெக்ஸ்டுவல் நுவான்ஸ்னு விட்டுட்டு போடுவாங்க. அதை சேர்ப்பது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது நீங்க சார் சொன்னார் இல்லையா, மனம் நெஞ்சம், அதுல லெக்சிகன்ல மனம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கான்சியஸ்னஸ், மைண்ட், ஹார்ட்னு கொடுத்துட்டு கான்சியஸ்னஸ், தாட், ரீசன், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் வில் மனம்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் ரெண்டாவது கான்சியன்ஸ், மனசாட்சின்னு போட்டிருக்காரு. ஆனா இந்த உரைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு வரலாற்று ரீதியா பல பொருள்கள் அதில் விட்டுட்டு போயிருக்கோன்னு தான் தோணுது. இப்ப திருக்குறள்லயே வருது இல்லையா நமக்கு இந்த மாதிரி இடங்கள்ல. அப்ப அந்த மேற்கோள்களை சேர்க்க வேண்டிய சூழல் இருக்கு நமக்கு. நிறைய டேட்டா விடுபட்டு கிடக்கு. அதுல இதுவும் ஒண்ணுன்னு பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு. நீங்க சொன்னது போல லெக்சிகோகிராஃபில நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமா கிடக்கு. இல்ல நம்ம அதாவது முன்னோர்கள் செய்த நாம குறையா எதுவும் சொல்லல, குறைன்னு சொல்லல, அதுல குறையா சொல்லல, அப்படிங்கறதுதான். ஆமா சேர்க்கறது தான். அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மேற்கோள்களை தேடி கொடுக்க முடியல. அந்த சூழல்ல அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருந்ததப்பா. இப்ப வந்தா அப்படின்னா குப்பை தொட்டியில கொண்டு போய் 1 லட்சம் ரூபாயை கொட்டுவது போல கார்ட்டூன் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால அந்த சிக்கல்ல வையாபுரி பிள்ளை இருந்ததுனால அதை முழுக்க முடிச்சு கொடுத்தாரு அவர். அதை ரிவைஸ் பண்ணும் போதுதான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு. இந்த சொல்லடைவுகளையும் நம்ம வந்து திருத்தி பழைய இந்த கான்டெக்ஸ்டுவல் நுவான்சஸை எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா பொருளா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க அந்த படு சொன்னீங்க இல்லையா, காணப்படும் வந்து படு ஒரு படு சேர்ந்த நிறைய என்ட்ரிஸ் லெக்சிகன்ல இருக்கு. காணும் இது இல்ல. வின்ஸ்லோல கொடுத்திருக்காங்க, விசிபிள்னு கொடுத்திருக்காங்க.
ஆமா காணப்படுதல் அப்படின்னா தெரிகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆமா, பொருளை தென்படுதல். கொடுத்திருக்காங்க. ஆமா அவங்களுக்கு வந்து அது வந்து மெயின் வெர்புல கொடுக்கல அவங்க. ஆமா பின்னாடி வந்து அந்த கான்டெக்ஸ்ட மட்டும் கொடுத்து அந்த சப்என்ட்ரி கொடுக்கும் போது அதை மட்டும் கொடுத்திருக்காரு அவர். ம். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. நமக்கு அதெல்லாம் கவனிக்கல. நம்ம இந்த மாதிரி வருகின்ற பொருட்சூழல்களை நம்ம கவனத்துல கொண்டுதான் செய்ய வேண்டியிருக்கு. அது பரிந்துரைகளை சொல்லியிருக்காரு, அது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த பொருளை சொல்லியிருக்காரு. சரிதான் சரி. அப்ப அடுத்தது ஒரு கேள்விங்க, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை இடையில பூந்துட்டேன். ஒரு கேள்வி, நம்ம தமிழ் பேரகராதின் இல்லைன்னா 2வது ரிவைஸ் பண்ணி இந்த சொற்பிறப்பியல் அகராதின்னு போட்டாங்க இல்லையா, அவர்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நான் தேடுறேன், எனக்கு அந்த பகுதி மட்டும் எனக்கு கிடைக்கல. எங்கிட்ட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியா? ஆமா, அதுல இருக்கா ஐயா? அதுல இருக்காது. அதுல பெரும்பாலும் இதுல உள்ளதுதான் இருக்காங்க. இந்த காணப்போடு எனக்கு பாக்குறதுக்கு அதுல வராது, வரலையா, கொடுக்கலையா? அது எப்படி செக் பண்றது? நீங்க ஆன்லைன்ல இருக்காது? ஆன்லைன்ல இருக்கு. வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில உள்ள போய் தேடணும். நீங்க பக்கம் கண்டுபிடிச்சு போய் தேடணும் அத. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. அது வந்து எல்லா வால்யூமும் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த வால்யூம்ல இருக்குன்னு போட்டு நீங்க அதுல செலக்ட் பண்ணிட்டு பக்கம் எந்த பக்கத்துல இருந்து தொடங்குதுன்னு பார்த்துட்டு அந்த பக்கத்தை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க எந்த பக்கம் வேணுமோ அதுக்கு நீங்க அடுத்த பக்கம் தள்ளி தான் போகணும். நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. நாளைக்கு அந்த செய்தி அனுப்பிவிடுறேன். எங்கிட்ட பிசிக்கலாவே அந்த புத்தகம் பூரா இருக்கு. அதுல 2-3 வால்யூம் காணும். அதுல இந்த பகுதியை காணும். ஓஹோ, அது இருக்கு. வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி டேட்டால இருக்கா? ஓஹோ, நம்ம மோகன்ராஜ் இருந்தாருன்னா அவர் அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்து சொல்லிடுவாரு. அவர் இல்ல போட்டு இல்ல, அவர் அதுல இல்ல. அவரு வந்து இது வேற இந்தோ ஆரியன் லோன் வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல இருக்காரா? அரசேந்திரன்ட்ட இருக்காரு அவரு. நான் உங்களுக்கு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அவங்க சேர்த்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன யூகம் இருக்கு. இல்ல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க லெக்சிகன்ல இருக்கிறதே சரியா கொடுக்காம விட்டுருக்காங்க. விடுபட்ட மேற்கோள்ல என்ன கொடுத்திருக்காங்களோ, சைட்டேஷன் இல்லைன்னா சைட்டேஷன் இருக்காது. கொட்டேஷன் மட்டும் இருந்ததுன்னா சைட்டேஷனையும் சேர்க்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுல உள்ள என்ட்ரி அப்படியே இருக்கும் அதுல. அதனால வந்து அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க இந்த போல எவ்வளவு இடங்கள்ல வருதுங்கிற டேட்டா நமக்கு தேவை. ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இருந்ததுன்னா நம்ம கொடுத்துடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி வருவதெல்லாம் ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, விசிபிள்னு கொடுத்துருக்காங்க, வென்சுலோ எல்லாம் கொடுத்துருக்காரு, டு பி ஃபவுண்ட் கொடுத்துருக்காங்க. கிரியாவில முதல் இதுல இல்ல, பின்னாடி சேர்த்து பதிப்புலதான் இருக்கு. 3வதுல இன்னும் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய. இல்ல சார், இப்ப வந்திருக்கிறதா நான் வச்சிருக்கேன். 3வது திருந்திய 3ஆம் பதிப்பா நான் வச்சிருக்கேன். 2008 இங்க ஒண்ணு இருக்குது. அங்க 20ல ஒண்ணு வந்தது. 20ல ஒண்ணு வந்ததையும் பார்த்தேன். அதுலயும் இருந்தது. இதேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய மாற்றங்கள் இல்லையே. இல்ல, நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. ஏராளமா மீனிங் சேர்த்திருக்காங்க, சொல்லு சேர்த்திருக்காங்க. இந்த சொல்லுக்கு நான் பார்த்த போது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன் சார். ஏன்னா நான் அங்கேயும் பார்த்தேன். நான் அங்க இருந்தது அந்த பதிப்பு. இது வந்து 2008 பதிப்பு எங்கிட்ட கோயம்புத்தூர்ல இருக்கிறது. ஓஹோ, 2லயும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதை விட இது வந்து அவன் அப்டேட் பண்ணிருக்காங்க நிறைய. அப்டேட் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் இந்த சொல்லுக்கு சரிதான் சரி. இந்த சொல்லுக்கு ஆனா அதை போட்டிருக்காங்கிறது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இல்ல அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அது மாதிரி பயன்படுத்தாட்டி அந்த என்று என்பது எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா, அதெல்லாம் அந்த தொல்காப்பியத்துல வருகிற உரையாசிரியர் மேற்கோள்கள் தான் கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியத்துல உரை மேற்கோளும் தொல்காப்பிய மேற்கோளும். அது வந்து என்பது வினையா வருங்கிறதையும் கொடுத்திருக்கணும் அவங்க. அதெல்லாம் கொடுக்கல அவங்க. கொடுத்திருக்கோம். நாங்க அடிக்கடி நானும், ஆனா இப்ப வேற இடங்கள்ல கொடுத்திருப்பாங்க. வினையா வேற வினையில வருகின்ற பலதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா, கொடுத்துட்டு இந்த இடைச்சொல்லா வர்ற பொருளையும் கொடுப்பாங்க. ஆமா, என்ப இருக்கு, என்பன இருக்கு, என்று சொல்லப்படுவனன்னு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டாங்க, இதுல கொடுக்காம விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னும் 80ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நவுன்னு கொடுத்துட்டு இந்த அசைச்சொல்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு கருத்து இருக்கு சார். அதுல
இரட்டித்து வர்றதுன்னு இப்ப சேனாவரி எடுத்திருக்காரு, நச்சினாருக்கு நீர் ஒன்றாக வரும்னு எடுத்திருக்கிறாரு. 2 பொருளையும் கொடுத்திருக்காங்க. நான் தான் அது பாவலர் பாலசுந்தரனார் உரையில ரட்டித்து வருகிற பொழுதுதான் இந்த பொருளை கொடுக்குங்கிறார். ஆனா இவர் பரிமேலழகர் வந்து ஆக நச்சினாருக்கு ஆக ஆகல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, என்பது மூன்றும் இரட்டித்து வருகிற பொழுது இருக்கு இந்த மாதிரியான பொருளுக்கு வரும். இரட்டித்து வராத நிலையில அது வினை பொருளை தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. இவர் நச்சினாருக்கு நீர் வந்து தனியா தான் வரும் அப்படின்னு கலித்தொகையில இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு. 3 எடுத்துக்காட்டு. அது நீங்க பாருங்க, கலித்தொகையில அவருடைய தொல்காப்பி உரையில இருக்கு, கலித்தொகையை தான் காட்டியிருக்காரு. 80ல இருக்கா? நான் அந்த உரையை பார்த்தேன். அந்த உரையில பாருங்க. அவர் வந்து தனியா வர்றது என்பதோ துறந்ததை என்பதோ அப்படிங்கிறத, அது துறந்ததையோ அப்படிங்கிறதான் பொருள், அதுக்கு என்பதுக்கு பொருள் இல்லைன்னு சொல்லுவாரு. அது மாதிரி அந்த வழக்குகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. உரையாசிரியர்கள் வந்து தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அவங்க ட்ரெடிஷனை மீட்டெடுத்தோம்னாவே பெரிய விஷயம் சார். ஆமா, அதை எடுத்தாலே நம்ம வந்து பெரிய. ஆமா டீச்சிங் மெத்தடாலஜிஸும் நாம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான லெக்சியோகிராஃபி ஓரியன்டா, பல செமாண்டிக் ஓரியன்டா நிறைய எடுத்துக்கலாம். நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நுட்பமான கல்வி முறையும் நமக்கு கை வரும். ஆமா நமக்கு எதையுமே மேம்போக்காக பாக்குற ஒரு பார்வை தானே இருக்கு. இப்பதான் கோணா நோட்ஸ் பாக்குறது தான் வேலை. இப்போ நோட்ஸ் தான் கொடுக்குறாங்க, வகுப்பு எல்லாம் நோட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற தொடக்கப்பள்ளி பள்ளியில இல்ல கல்லூரிகள்ல பாடம் நடத்தினா எனக்கு என்ன கேள்வி வரும், கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிட்டு போங்கிறான் மாணவன். அது இன்ஜினியரிங் காலேஜ்லயும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. கல்வி முறையே படுமோசமாயிருச்சு. சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் அந்த அல் விகுதி சொன்னீங்கல்ல சார், அது ஆமா அல் விகுதி லெக்சிகன்ல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல் என்பதுக்கு கொடுத்திருக்காங்களா? நான் பார்க்கல. எதிர்கால தன்மை ஒருமை விகுதி உண்பல் அப்படின்னு கொடுத்திருக்காரு. தொல்காப்பியத்துல வர்றத மேற்கோள் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது மேற்கோள் இல்ல, உண்பல்னு மட்டும் கொடுத்திருக்காங்க, வேற ஒன்னும் கொடுக்கல. எதிர்மறை ஏவல் விகுதி அப்படின்னு போட்டு போகல்னு கொடுத்து கோ நாட்னு கொடுத்திருக்காரு. இப்ப எனல் மகன் எனல் மக்கட் பதடி எனல்னு வருது இல்லையா, அது வந்து வியங்கோல்ல வருது, உடன்பாட்டிலையும் வரும் எதிர்மறையிலையும் வரும். அது போல இதை கொடுத்துருக்காங்க. நுணுக்கமா வேலை செய்திருக்காங்க. நம்ம தான் அதை சரியா பின்பற்றாம போயிட்டோம். உரையாசிரியர் மரபுலயே லெக்சிக்கன்லயே நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல பெரிய பண்டிதர்களா இருந்திருக்காங்க. ஆமா, பண்டிதர்களுடைய அறிவியெல்லாம் தற்கால அறிவா மாத்தினது வையாவரி பிள்ளை. அதாவது ராகவையங்கார் போன்றவர்கள், ராகவையங்கார்லாம் நிறைய உழைச்சிருக்காரு. அவர் தான் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா, அது லெக்சிகனா கன்வெர்ட் பண்றப்போ அவர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடம் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். நன்றி எல்லோருக்கும். வணக்கம். நன்றி.